अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் பாதுகா சகஸ்ரம் என்று போற்ற பெறுகின்றது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருவதை நாம் அனுபவிக்கிறோம். அதிலே 501வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய அந்த பாதுகை இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறதுன்னா, அதாவது அசுரர்கள் பல பேர் பயந்து நடுங்கி எம்பெருமானுடைய திருவடிகளில் வந்து ஆசிரியிக்கிறார்கள். சில பேர் அவனோடு போரிட்டு மடிகிறார்கள். ஆக எல்லாருடைய கிரீட்டங்களும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கின்றனவாம். அந்த கிரீட்டங்களிலே இருக்கிற ரத்தினங்களினுடைய ஒளியும் இங்கே கலந்து விடுகிறது. இதை பற்றி இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 501வது ஸ்லோகம். त्रासात्स्वयं प्रणमतां धनुजेश्वराणां संख्येऽवलून शिरसाम् अपि मौलिरत्नैः आयोजयत्यनुकलं मणिपादुके त्वां सैरन्द्रिकेव முரவைரி கிருபாணதாரா. அதாவது எம்பெருமானுடைய கிருபாணம், கிருபாணம் என்னால் கத்தி, அந்த முரவைரி கிருபாணதாரா என்கிறார். முரவைரி கிருபா கத்தியினுடைய நுனி, அந்த நுனி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இப்போ சைரந்திரிகேவா, சைரந்திரிகா என்னால் என்ன, அலங்காரம் பண்ணுவதற்கு என்று சில பெண்கள் அரண்மனையிலே இருப்பார்கள். அதாவது அரசிமார்கள் இருக்காளே, ராணிமார்கள், அவர்களெல்லாம் அலங்கரிக்கிறதுக்குன்னு சில பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் சைரந்திரிகான்னு பேர். இப்போ இந்த கிருபாணதாரா, முரவைரி கிருபாணதாரா, எம்பெருமானுடைய கத்தி இருக்கிறதே, அந்த கத்தியைத்தான் ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார் இந்த இடத்துல. அந்த கத்திக்கு சைரந்திரிகா, அலங்காரம் பண்ணுவது போல இருக்கிறதாம். எதுன்னு கேட்டா, அந்த பாதுகையினுடைய ஒளி. அது எப்படி இருக்கிறது பாருங்கள், எப்படி பண்ணுகிறது என்னால், அந்த அதாவது கத்தியினுடைய நுனியிலே தான் இந்த விரோதிகளினுடைய கிரீட்டங்களினுடைய அந்த மணிகளினுடைய ஒளி அது வருகிறது அந்த இடத்துல. அதனால சொல்ற, அவள்லாம் என்ன பண்றா, அசுரர்கள் திராசாத்து ஸ்வயம் பிரணமதாம், திராசாத்து பயத்தினாலே தாங்களே ஓடி வந்து அப்படியே வணங்குகிறார்கள், பகவானை வணங்குகிறார்கள். தனுஜேஸ்வரானாம் சங்கியே, சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், இவர்களைப் போல பயந்து நடுங்கி வந்து காலிலே விழாமல் எதிர்த்து போரிடுகிறோம் என்ற பெயரிலே வந்து கடைசியில அவலோ உனசிரசாமபி, கடைசியில் அவர்களுடைய தலையும் வெட்டுப்பட்டு விழுந்து விடுகிறது. ஆஹா, சில பேர் அந்த பகவானுடைய திருவடிகளிலே வந்து வணங்குகிறார்கள். அவர்களுடைய கிரீட்டத்தினுடைய ஒளி அந்த கத்தியினுடைய நுனியை அலங்கரிக்கிறது. இன்னும் சில பேர் அவர்கள் வணங்கவில்லை, ஆனால் போரிலே வெட்டுப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய கிரீட்டங்களினுடைய ஒளியும் இந்த கத்தியினுடைய நுனியிலே அப்படி இருக்கிறது. இப்படி ஆயோஜயதி
அனுகலம் மணிபாதுகே துவாம். இப்படி இருவரையும் கூட நீ என்ன பண்ணுகிறாய்னா, அதாவது பெருமாள் கத்தியை எடுத்துட்டு வெளியில போற பொழுது சில அசுரர்கள் பயந்து கிரீட்டங்களை பாதுகையில கொண்டு வந்து வச்சுடுறார். சில பேருடைய தலை வெட்டுப்பட்டுக்கிட அப்படின்னாலே அந்த கிரீட்டங்களையும் பாதுகையில கொண்டு வந்து சேர்த்துட்டார். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எல்லாம் அந்த கத்தியினுடைய நுனியாலே இப்படி ஒரு பெரிய அலங்காரமாக செய்யப்பட்டு விட்டது. சைரந்திரிக்கே இவா என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே அப்படி அலங்காரம் பண்ணுகிற பெண் போலே அன்றோ நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 502வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய இந்த திருவடிகளில் இருக்கக்கூடிய பாதுகையினுடைய ஒளி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, தேவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கிற ரத்தனங்களை அப்படியே இழுக்கிறதுன்னு சொன்னார். அதாவது என்ன அர்த்தம், இந்த ரத்தனம் அந்த ரத்தனத்தினுடைய ஒளியை இழுத்து விடுகிறது. மேலேயும் யார் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லாம் ஒழுங்கா இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு உரைகல்லாகவும் இந்த பாதுகையினுடைய ரத்தனங்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஆஸ்கந்தனானி விபுதேந்திர சிகாமணீனாம் துவாமாஸ்ரிதானி அசுரசூதன பாதரக்ஷே ரத்னானி தே ஸ்துதி சுவர்ண பரீக்ஷணார்த்தே நூனம் பஜந்தி நிகஷோபலதாம் கவீனாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரிவித்தார், விபுதேந்திர சிகாமணீனாம். விபுதேந்திரர்கள், அதாவது இவன் பகவான் முதல்ல சொல்ற பொழுது அசுரசூதன பாதரக்ஷே, அசுரசூதனன் என்னால் அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணுகிறவன், அப்படிப்பட்டவனுடைய பாதரட்சையே என்று அந்த பாதரட்சையை பார்த்து என்ன சொன்னார், விபுதேந்திர சிகாமணீனாம் ஆஸ்கந்தனானி. தேவர்கள் உடைய தலையிலே இருக்கக்கூடிய கிரீட்டங்கள் அந்த கிரீட்டங்களிலே இருக்கக்கூடிய ஒளியை இழுக்கிறதாக இருக்கிறது. இந்த ஒளி இழுத்து விடுகிறது, பாதுகையினுடைய ஒளி இழுத்து விடுகிறது என்று அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். அப்படிப்பட்ட ஆஸ்ரிதானி ரத்னானி, இது அதாவது பாதுகை மேலே பதிக்கப்பட்டிருக்கின்ற ரத்தினங்களுடைய ஒளியானது எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற தேவர்களுடைய கிரீட்டங்களிலே இருக்கக்கூடிய ஒளியெல்லாம் இழுத்து விடுகிறது. என்னால் என்ன அர்த்தம், அந்த ஒளி மழுங்கி விடுகிறது, இந்த ஒளிதான் பிரகாசிக்கிறது, திருவடியினுடைய பாதுகையினுடைய ஒளிதான் நன்றாக பிரகாசிக்கிறது என்று அது ஒரு அர்த்தம் சொன்னார். அதற்கு பிறகு இரண்டாவதாக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்றார், இந்த தேரத்னானி, அது அந்த உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள், பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் அவை எப்படி இருக்கின்றன என்னால் ஸ்துதி சுவர்ண பரீக்ஷணார்த்தே, அதாவது கவிகளெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அல்லவா, அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு தங்கமாக சொல்லுகிறார், தங்கம் போலே என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஸ்துதி சுவர்ணம் என்னால்னா அவர்களுடைய ஸ்தோத்திரங்களாகிற தங்கம், அதை பரீட்சணம் பண்ணுவது என்பதுன்னா அது சரியான தங்கம் தானா என்று பரீட்சை பார்ப்பதற்காக ஒரு உரைகள் என்று ஒரு கல்லை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா பொற்கொள்ளர்கள். அதுபோல இங்கே என்ன ஆகுதுன்னா, பகவானுடைய திருவடி பாதுகையிலே இருக்கக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஸ்துதி சுவர்ண பரீட்சணார்த்தே நிகஷோபலதாம் பஜந்தி, இது ஒரு உரைகள் போலே ஆகிவிடுகிறது. இவருடைய ஸ்தோத்திரமெல்லாம் சரியா இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய உரைகள்லா இருக்கக்கூடிய தன்மையை இந்த பாதுகையில பதிக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அடைந்து விடுகின்றன என்று இப்படியாக இரண்டு விஷயங்கள், அதாவது தேவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்களுடைய ஒளியை இது மங்க பண்ணி விடுகிறது, கவிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் சிறந்ததாக இருக்கிறதா என்று பரீட்சை செய்து பார்க்கக்கூடிய உரைகள் போலே இருக்கிறது என்று இரண்டு விஷயங்கள் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 503வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய அந்த திருவடியை கூட பாதுகை தனக்கு ஒரு லீலா கமலம் போலே, லீலா கமலம் என்னால் அந்த காலத்திலே அரசர்கள் அல்லது அரசியர்கள் அரசிமார்கள் எல்லாம் கூட
இன்னைக்கு கூட நாம் சந்நிதிகளிலே சென்றோமானால் பெருமாள் எழுந்தொழிருக்கிற பொழுது பக்கத்திலே உபயநாச்சிமார் என்று எழுந்தொழியிருப்பார். அவளுடைய கையில ஒரு தாமரை இருக்கும். அது எதை சொல்லுகிறதுன்னா அதுக்கு லீலா கமலம்னு பேர். அதுக்கு விளையாட்டாக ஒரு தாமரையை எப்பொழுதும் கையிலே ஏந்தி இருப்பார்கள். எம்பெருமானுக்கும் கூட லீலா கமலம் என்கிறது உண்டு என்று சில இடங்களிலே சொல்லுகிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார் இந்த 503வது ஸ்லோகத்திலே என்னால், இந்த பாதுகைக்கும் ஒரு லீலா கமலம் இருக்கிறது, விளையாட்டு தாமரை. என்னது, எது அதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி தாமரை என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இன்னும் சில விசேஷங்களை சொல்லுகிறார். பாதாவனி பிரணயினாம் பிரதிபாதிதார்த்தாம் கிரீடா சரோஜமிவ சௌரிபதம் வகந்தீம் பிரத்யுப்தரத்ன நிகர பிரதிபன்ன சோபாம் பஷ்யாமி ரோஹணகிரேகே அதிதேவதாம் துவாம். பாதாவனி என்னால் என்ன, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்லுகிறார். பிரணயினாம் பிரதிபாதிதார்த்தம், எம்பெருமானை வந்து யார் யாரெல்லாம் பிரார்த்திக்கிறார்களோ, பிரணயினாம்னா பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு பக்தி உள்ளவர்களுக்கு பிரதிபாதித்த அர்த்தம் என்னால் என்ன, வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவளாய் இந்த பாதுகாதேவி இருக்கிறாள். பிரதிபாதித்த அர்த்தம் என்னால் அவ என்ன புருஷார்த்தத்தை கேட்கிறார்களோ, என்ன பலனை கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவளாய் இந்த பாதுகை இருக்கிறாள். அதனால அவளிடத்துல இல்லாத புருஷார்த்தமே கிடையாது. எல்லா புருஷார்த்தங்களையும் அவள் என்ன வைத்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்த சொன்னார் அவர். அதுக்கு மேலே இன்னும் கூட சொல்லலாம், நல்ல பிரதிபாதித்த அர்த்தம் என்னால்னா நல்ல அர்த்தங்களை, அர்த்த பச்சகத்தை இவள் தெரிவிக்கிறாள் என்று அதையும் சொல்லலாம். இன்னும் பல அர்த்தங்கள் இதற்கெல்லாம் காட்டலாம். அப்படிப்பட்டவள், அதாவது வேண்டிய பயன்களை கொடுக்கக்கூடியவளாய் இருப்பவள் பாதுகாதேவி. இரண்டாவதாக ஒரு தேவி என்னால் அவளுக்கு கையில் ஒரு லீலா கமலம் இருக்கணுமே, ஏதோ ஒரு தாமரை பூ எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பாளே அப்படின்னா இவளுக்கும் கூட ஒரு லீலா கமலம் உண்டு. எது என்று கேட்டால் அது கிரீடா சரோஜமிவ சௌரிபதம் வகந்தி. சௌரிபதம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளையே கிரீடா சரோஜமி வகந்தி, விளையாட்டு தாமரை போல எப்பொழுதும் தரித்து கொண்டிருக்கிறாள் என்று அது ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார் என்னால், பிரத்யுப்த ரத்ன நிகர பிரதிபன்ன சோபாம், நன்றாக இழைக்கப்பட்ட ரத்தினங்களுடைய கூட்டங்கள், அதனாலே நன்றாக பிரகாசிக்கிறாள் என்று, அதாவது வேண்டிய பலன்களை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். எம்பெருமானுடைய திருவடியையே தனக்கு விளையாட்டு தாமரையாக உடையவளாக இருக்கிறாள். அதுக்கு மேலே நல்ல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டவளாய் இருக்கிறாள் என்று 3 விசேஷணத்தை சொல்லி, இந்த காரணங்களாலே நான் என்ன நினைக்கிறேன்னா, துவாம் ரோஹணகிரேகே அதிதேவதாம் பஷ்யாமி, ரோஹணமலையினுடைய அதிதேவதையாக உன்னை நான் நினைக்கிறேன் என்று சொல்றார். அதாவது புராணங்களிலே ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியாலேயே ஆன போது போல ஒரு மலை இருக்குமா, அந்த வெள்ளி மலை, அந்த மலைக்கு கைலாச பர்வதம் என்று பெயர். அதே இடத்துல தங்கத்தாலேயே ஆன ஒரு மலை உண்டு, அந்த மலைக்கு என்ன பேரு, மேருமலை என்று பெயர். அதையும் விட உயர்ந்ததாக இன்னும் ரத்தினத்தாலேயே ஆன மலை ஒன்று உண்டாம், அதற்கு ரோஹணமலைன்னு பேர். அந்த ரோஹணமலையில போனா நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அந்த ரோஹணமலை தான் நமக்கு கிடைக்காது, அதுக்கு போனா எல்லாம் கிடைக்கும். சரி, அந்த மலைக்கு என்ன பெருமைன்னு கேட்டா வேண்டிய புருஷார்த்தத்தை கொடுக்கும். எம்பெருமானுக்கே பிராட்டி ஸ்தானத்தில் இருக்கிறா போல இருக்கும். அதுக்கு மேலே நல்ல பிரகாசத்தை உடைத்தாய் இருக்கும். இங்கேயும் இந்த பாதுகைக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டா எல்லாருக்கும் வேண்டிய பலனை கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பலனை உடையவளாக இருக்கிறாள். அதே போல எம்பெருமானுடைய பிராட்டி போல எம்பெருமானுடைய திருவடிகளையே தன் தலைமையிலே தரித்து கொண்டிருக்கிறாள். அதாவது திருவடி தாமரையே லீலா கமலமாக உடையவளாக இருக்கிறாள். அதுக்கு மேலே ரத்தினங்களாலே ஏற்பட்ட அந்த சோபை பிரகாசத்தை உடையவளாக இருக்கிறாள். ஆயினால அந்த ரோஹணகிரிக்கே அதிதேவதை, என்னால் அந்த ரோஹணகிரியினுடைய தேவதை யாருன்னா இந்த பாதுகை தான் என்று நான் பார்க்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அற்புதமாக அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.